Good morning, students. Today we are going to see Class 7, Unit 3, Prose, a prayer to the teacher. Okay. So, this lesson is about the teacher and the students. Teacher பற்றியும் students பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? So, first we'll start to read the reading part. This lesson is based on a speech made by Subrato Bagchi, founder and CEO of Mindtree, as part of the convocation address at the International Academy for Creating Teaching, Bangalore on January 6, 2005. So, in the lesson, எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா about the convocation address of Subrato Bagchi. Subrato Bagchiன்றவங்க ஒரு காலேஜ் போயிட்டு அந்த காலேஜில் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க, which is convocation speech means delivering the last speech to the teachers, graduating teachersக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ he is a founder and CEO of Mindtree. Mindtreeயோட ஒரு Mindtree கம்பெனியோட CEO and founder. ஓகேங்களா? And International Academy for Creative Teaching, Bangalore on January 6, 2005. He is addressing the teachers graduating from the academy and he requests the teachers to go beyond the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. So, what Subrato Bagchi gives the speech. என்ன ஸ்பீச் வந்து Subrato Bagchi கொடுக்குறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு. So, the teachers should have to go beyond the syllabus and teach students the values and skills. வெறும் சிலபஸில் இருக்கிறது மட்டும் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காம பியாண்ட் த சிலபஸை தவிர்த்து வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ், தே நீட் டு லிவ் அ யூஸ்ஃபுல் லைஃப், ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் அங்கே வாழணும் ஒரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வெறும் சிலபஸில் இருக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆன ஸ்பீச் வந்துட்டு Subrato Bagchi graduating teachersக்காக கொடுக்குறாங்க. Listen to your teacher delivering the speech. ஸோ அந்த கான்வகேஷனில் அந்த Subrato Bagchi என்ன இது கொடுக்குறாங்க, என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க. Listen to your teacher delivering the speech. It is a great occasion for the 2005 batch of graduating teachers. ஸோ இது வந்து ஏன்னா பிகாஸ் ஒரு கிராஜுவேட் ஆனவங்களுக்கு வந்து கான்வகேஷன் தான் வந்துட்டு பட்டமளிப்பு விழான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு கிரேட் ஒகேஷன் ஃபார் த கிராஜுவேட்டர்ஸ்க்கு வந்து அதுதான் வந்து ஒரு கிரேட் ஒகேஷன். ஸோ இப்படி சொல்லி 2005 பேட்ச்க்கு கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஒகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionately large, and also what he is trying to tell to the faculty and administration மெம்பர்ஸ்க்கும் அண்ட் ஃபேக்கல்ட்டிக்கும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா ஹவ் கிவன் த ஸோ உங்களுக்கும் வந்து இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சொல்கிறாங்க, நிர்வாகத்துக்கும் சொல்கிறாங்க, உங்களுக்கும் இது ஒரு நல்ல நாள். ஏன் அப்படின்னா another set of people whose impact நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் வந்து நிறைய டீச்சர்ஸை வந்து பில்ட் பண்ணி இப்போ வெளியே அனுப்புகிறீங்க. இவங்க போயிட்டு ப்ரப்போர்ஷனேட்லி லார்ஜ் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த உலகத்தில் உருவாக்குவாங்க. இது உங்களுக்கும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஸ்க்கும் சொல்கிறாங்க. ஐ ஆம் ஹானர்ட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய், யுவர் ஹோப்ஸ். ஸோ நான் வந்துட்டு உங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் உங்களோட நம்பிக்கையை வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் நான் இங்கே இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த லிவ்ஸ் யூ வில் டச். ஸோ எதுனாலுமே எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து டீச்சர் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. ஸோ ஐ ஹாவ் அ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் அ ஃபியூ. இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் அண்ட் சம்வாட் அன்யூஷுவல் லிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்க போது அண்ட் அன்யூஷுவல் விச் இஸ் நாட் யூஷுவல். எப்போவுமே வந்து சொல்கிறது கிடையாது, எப்போவுமே கேட்குறது கிடையாது. புதுசாக நான் சில விஷயங்கள் லிஸ்ட் போட்டு கேட்க போகிறேன். ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ், ஹியர் கோஸ் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து என்னன்னு நான் பார்க்க போகிறேன். அண்ட் இப்போ இந்த லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First, I pray to you that you teach me the value of inclusion. First, value of inclusion நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். So, the people who write my textbook and the one who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me to do well in life.
Without the sense of inclusion, I'll not know the boundaries are meant to be pushed, not to be lived in. ஸோ இன்க்ளூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட், டு வேல்யூ த பர்சன். ஸோ ஒரு பர்சனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ பண்ணணும். ஸோ இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஷீஸ் இப்போ ஒரு டிரைவர்னால் அவங்க டிரைவர் தானே, அவங்கள எதுக்கு நம்ம மதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் யூ ஹாவ் டு டீச். டீச்சர்ஸ் ஷுட் டீச். என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டு வேல்யூ த பர்சனை வந்து எப்படி வேல்யூ பண்ணணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வெறும் சிலபஸில் இருக்கிறத மட்டும் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ளூஷன் ஒருத்தவங்களை வந்துட்டு எப்படி வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அது வந்து என்ன நம்ம படித்தோம், அது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா வி மே நாட் நோ த பவுண்ட்ரிஸ். நம்மளுக்கு வந்து என்ன தெரியாது, நம்மளோட பவுண்ட்ரி என்ன அப்படின்றது நமக்கே தெரியாமல் போய்டும். அண்ட் நம்ம டு லிவ் பண்ணுறதே வந்து என்ன இல்லை, யூஸ் இல்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. Take for example the fact that I clean my house but empty my garbage on the road. That is because the road is not included in what I feel is my own. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் that I clean my house, என்னோட வீட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கார்பேஜ் அந்த குப்பையை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு போய் ரோட்டில் போட்டுருவேன். கரெக்டாக? ஸோ ஏன் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன். நான் என்ன நினைக்கிறேன், ரோடு சுத்தமாக இருக்கணும்னு நான் நினைக்கல. ஜஸ்ட் பிகாஸ் என்னோடய வீடு வந்து க்ளீன் ஆனால் போதும், வீட்டில் இருக்க குப்பையை தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரோட்டில் போட்டுடுறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க, அந்த பர்சனையும் வந்து வேல்யூ பண்ணணும். ரோடு அதுவும் க்ளீனாக இருக்கணும் இல்லையா. இட் இஸ் ஆல்சோ அவர் டியூட்டி, ரைட்? ஐ ஃபீட் மை ஓன் சைல்ட் பட் டு நாட் ஆஸ்க் இஃப் த maid has eaten today. நான் என்னோடய குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன், ஊட்டி விடுவேன். பட் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இன்றைக்கி சாப்பிட்டாங்களான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹர் அங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை அங்கர். என்னோடய பசியில் அவங்க பசி இன்க்ளூட் ஆகலை. ஸோ நான் வந்து அதை கேட்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஐ டேக் மை சைல்ட் டு த மூவி பட் டோன்ட் ஆஸ்க் ஹிம் டு கால் த நெய்பர்ஸ் சைல்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மூவிக்கு வந்து நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போவோம், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க குழந்தைட்டையும் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்க மாட்டோம். கரெக்டாக? that child is outside my zone of parenting, so teacher teach me inclusion. ஸோ அந்த வந்துட்டு என்ன, the child is என்னோட குழந்தை வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க, என்னோட குழந்தைய வந்து நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக, நாட் ஃபார் த மூவி மட்டும் இல்லை. ஸோ ஜென்ரலாக ஒரு குழந்தை தனியாக இருக்குது அப்படின்னா குழந்தைய வந்து நம்மளும் வந்து கொஞ்சமாவது கேர் பண்ணணும். ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். ஸோ டீச்சர் வந்து என்ன பண்ணணும், இன்க்ளூஷன், வேல்யூ த பர்சனை வேல்யூ பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறாங்க. ஆஸ் ஐ காட் இன் த ரேட் ரேஸ் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு கட் த்ரோட் காம்படிஷன் மீன்ஸ் இட்ஸ் காம்படிட்டிவ் competition. Okay, everyone will tell me that my survival depends on my power to impress. So அந்த competitive competitionல your power is to impress others. நீ வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் through your speech. The more I want to impress, the less I'll communicate. நிறைய வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன், பட் கம்யூனிகேட் லெஸ்ஸாக தான் பண்ணுவேன். Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. Teach me to speak. என்னை வந்து என்ன பண்ணணும், நல்லா பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. அண்ட் பி ஏபிள் டு ரைட், எழுதுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் என்ன மனசில் நினைக்கிறேன்றதை என்னால் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. டீச் மீ டு கம்யூனிகேட் வித் த சிம்பிளிசிட்டி ஆஃப் எ சைல்ட் அண்ட் த நேக்கட்னஸ் ஆஃப் எ ஃப்ளவர். தோஸ் ஹூ காண்ட் ஸ்பீக் ஆர் ஹியர். டீச் மீ டு கம்யூனிகேட் வித் தோஸ் ஹூ காண்ட் ஸ்பீக் ஆர் ஹியர். யாரால் பேச முடியாதோ அண்ட் கேட்க முடியாதோ அவங்க கூட எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. And teach me to communicate with the people less gifted, less privileged than I am. Less privileged means disadvantage. So சிலருக்கு வந்து advantages இருக்கும், like we have parents. பட் சிலருக்கு வந்து they may feel disadvantage. என்ன அப்படின்னா they may don't have the parents இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். Those who have come before me and those who will follow, things animate and inanimate. So first of all, you should have to communicate. We should have to communicate with the teachers. Communication solli kodu. I pray to you to make me learn. More than that, teacher teach me how I can learn to learn.
as you prepare me for the wide world in which I need to fend for myself. Fend means look after. ஸோ என்னை நானே தயார்படுத்திக்கிறேன் என்னை எப்படி பார்த்துக்கணும். நான் வந்து முதல்ல என்னை பார்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து ஐ ஷுடன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது. என்னை நான் வந்து முதல்ல பார்த்துக்கணும். அண்ட் ஃபார் அதர்ஸ் ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். ஒரு தடவை படிக்கிறது வந்து இட் won't be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. ஸோ எனக்கு வந்து என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கணும். அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குயிக்லி. சிலது வந்து நான் வந்து ரொம்ப வேகமாக படிக்கணும். இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். ஸோ ஒரு விஷயம் வந்து நான் வந்து வேகமாக படிக்கணும், பட் என்னால் படிக்க முடியல அப்படின்னா எது வந்து அந்த இடத்துல கிரிட்டிக்கலாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா லேர்னிங் இட் செல்ஃப். நம்மளே வந்து படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். More than just what I am able to learn, help me to learn newer ways to learn and what that will make learning a joy for me. ஸோ ஃபஸ்ட்டு எது முக்கியம் அப்படின்னா நம்மளே வந்து படிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு புது புது விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன். As I learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. Teach me not just about the way the waves rise, but what causes them to fall. Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to awesome imbalances in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. நாட் ஜஸ்ட் அபவுட் த வேவ்ஸ் ரைஸ். வேவ்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகுதுன்றதை மட்டும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. வாட் காசஸ் தெம் டு ஃபால், அது விழுறதுக்கு என்ன வந்து ரீசன் அப்படின்றதையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ட்ரீஸ் தட் ஐ ஃபெல். ஸோ விழுந்த மரத்தை வந்து என்ன பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் வித் இன்டிஸ்கிரிமினேட் விதவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் அது வந்து ஒரு ட்ரீஸோட ஃபால்ட் கிடையாது. It's our fault because we use the fertilizers and pesticides on the ground. நம்ம தான் வந்து உரமும் அண்ட் பெஸ்டிசைட்ஸும் வந்து யூஸ் பண்ணுறோம். decay which I cause my consumerism all at awesome imbalances. ஸோ கெமிக்கல் ஆட் பண்ணதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரீஸில் வந்து that creates some imbalances வந்து க்ரியேட் ஆகுது ட்ரீஸில். I cause with my consumerism all at awesome imbalances in the natural state of things that cause death and destructions. அதனால தான் வந்து அழிவு வந்து நடக்குது. ஸோ can one day ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா engulf me and mine. It's eat or swallow the whole. என்னையும் and mine ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும்னு சொல்கிறாங்க, மொத்தமாக விழுங்கிடும். ட்ரீஸே இல்லைன்னா என்ன ஆகுமா, நமக்கு தானே ரொம்ப ப்ராப்ளம். So each time I see a scavenging bird on my city's skyline, teacher tell me why the singing bird are going away and tell me how can I see them perched on my windowsill again. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஏன் வந்து இந்த ஸ்கேவெஞ்சிங் பேர்ட் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேங்குது, கோயிங் அவே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் டெல் மீ ஹவு கேன் ஐ see the perched on my windowsill again. மறுபடியும் வந்து என்னோட இந்த விண்டோஸில் இருக்கு இல்லையா, விண்டோஸில் திருப்பி எப்படி வந்து உட்காரணும், அதுக்காக நான் என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து ஒரு பிகாஸ் த டீச்சர்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. I pray to you to teach me not just the ability to answer but also the power to question. ஸோ இன்னும் நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எபிலிட்டி டு ஆன்சர் ஒரு கொஷின் கேட்டால் அவன் ஆன்சர் பண்ணணும், அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எபிலிட்டி பட் ஆல்சோ த பவர் டு கொஷின். ஸோ அவனை கொஷின் பண்ணுறதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும். அவனை நீங்கள் கொஷின் பண்ண அலோவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே என்ன ஆகும், அவனுடைய டவுட் வந்து கிளியர் ஆகும் அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாரு. எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஆஸ் ஐ எம் டோல்ட் பிஃபோர் ஐ நோ இட் ஐ எம் என்ஸ்லேவ்டு. என்ஸ்லேவ்டு மீன்ஸ் மேக் சம் ஒன் அ ஸ்லேவ். ஸ்லேவ் மீன்ஸ் அடிமையாக்குறது, புரியுதா? இப்போ ஏன்னா ஒரு கொஷின் கேட்குறேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணு, அவ்வளோதான். இப்படி இருந்தாங்க அப்படின்னா தே யூஸ் டு பி லைக் ஸ்லேவ், என்ஸ்லேவ்டு மாதிரி இருப்பாங்க. இட் இஸ் பிகாஸ் வி டோன்ட் ஆஸ்க் கொஷின். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஷின் கேட்குற உரிமை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அப்படின்னா தே வுட் பி என்ஸ்லேவ்ட். ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின் கேன் கெட் ஆன்சர்.
ஸோ கொஷின் பண்ணோன்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இஃப் வி கெட் த ஆன்சர் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் அ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம இஃப் வி கெட் த ஆன்சர், நம்ம கொஷின் கேட்டு ஒரு ஆன்சர் பண்ணோன்னா இது வந்து இன்னும் தெளிவாகவே பசங்களுக்கு புரியும். இஃப் வி ஆஸ்க் கொஷின் வி வில் ஆல்சோ லேர்ன் டு பி அக்கௌண்டபிள். ஸோ நம்மளும் வந்து ஒரு இஃப் வி ஆஸ்க் கொஷின், நம்மளும் வந்து கொஷின் கேட்டோன்னா வி வில் ஆல்சோ லேர்ன் டு பி அக்கௌண்டபிள். நம்ம எப்படி பொறுப்பாக இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். we will be more willing to accept that when we ask the questions we can be questioned too. ஸோ இப்போ accept that we can ask the question. நம்ம வந்து கொஷின் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து நம்மக்கிட்ட கொஷின் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். in that exchange truth will emerge. அந்த இடத்துல தான் வந்து ட்ரூத் வந்து உண்மை வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. as I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. humility means பணிவு அப்படின்னு சொல்கிறாங்க. as I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth. So teacher, I'll live in an increasingly commercial world. commercial worldனா money minded தெரியும் இல்லையா? So I'll be judged on how much value I can create by buying and selling things. ஸோ நான் வந்து முதல்ல ஜட்ஜ் பண்ணுவேன், எவ்வளோ வந்து நான் எவ்வளோ வந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு நான் வந்து பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ எவ்வளோ வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. My personal success will be determined by my ability to consume. I'll not be able to always question the ways of the world, but do tell me how all things that truly support life come without payment. ஸோ எப்போவுமே வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்குன்னு கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் தான் கொஷின் கேட்கணும். ஆல்வேஸ் இஃப் யூ யூஸ் டு ஆஸ்க் த கொஷின் that may create some problem, right? if you want something like ஏதாவது ஒன்று வந்து உனக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா you should have to ask the question for the correct purpose. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா இட்ஸ் about the studies related or you are about your skills or something else நீங்கள் கேட்கலாம். ஒரு டீச்சர்ஸோட பர்சனல் லைஃப் பற்றி கொஷின் கேட்க முடியுமா? முடியாது. ஸோ தட்ஸ் நாட். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் asking the question. So the cow does not get paid for the milk she gives us. ஸோ கவ் வந்து என்ன பண்ணல, அதுக்கு நம்ம கவ் வந்து அது மில்க் கொடுக்கறதுக்காக நம்ம காசு எதுவும் நம்ம கொடுக்கறது இல்லை அதுக்கு. The earth does not ask for money for the crops we get. நமக்கு க்ராப் பயிர் நிறைய கிடைக்குது, அதுக்காக நம்ம ஏர்த்துக்கு எதுவும் கொடுக்கறது கிடையாது. The sea does not come to get royalties on the catch of the day. ஸோ கடல் வந்து நம்மக்கிட்ட எதுவும் வாங்கிட்டு போகிறதுக்காக வரது கிடையாது. The sun, the air, the river and the clouds do not get paid for their services. அது பண்ணுற சர்வீசஸ்க்கு நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. கரெக்டாக. I pray to you to teach me the power of silence. Teach me also to raise my voice to protect the truth. ஸோ எந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக இருக்கணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், அண்டு எந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, உண்மை அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். In a world where every moment is going to be full of noise, teach me to be quiet. ஸோ இந்த வேர்ல்டு வந்து எல்லா மூமெண்ட்டுமே இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ், சுத்தமாக தான் இருக்க போது, அந்த இடத்துல வந்து குவைட்டாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். சைலன்ஸோட சவுண்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டெம்ப்ளேட் த பவர் வித்தின். திங்க் டீப்லி. கண்டெம்ப்ளேட்னா சைலன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், சும்மாவே சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்றத வந்துட்டு இப்போ ஒரு இஃப் சம் கன்ஃபியூஷன்ஸ் இஸ் கோயிங் அரவுண்ட் யூ, சில ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா யூ ஷுட் பி சைலண்ட்டாக இருக்கணும். அண்ட் யூ ஹவ் டு திங்க் டீப்லி. என்ன நடந்துச்சு, எதனால் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு, எதனால் இந்த கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆச்சுன்னு சைலண்ட்டாக வந்து யோசிக்கணும். டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ். ஸோ நம்மளோட பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வைக்க சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. நம்மளோட பாயிண்ட் என்னமோ அதை வந்து கரெக்டாக வச்சிடணும். விதவுட் ரைசிங் அவர் வாய்ஸ், நம்மளோட வாய்ஸை ரைஸ் பண்ணாமல். அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர்ஸ் லைஃப். ஸோ ஒரு பொய் வந்து அந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்ச உண்மையை நம்ம சொல்லிடணும். பிகாஸ் அது வந்து இன்னொருத்தவங்களோட லைஃப் வந்து பாதிக்கும் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. we should have to stand for the truth அப்படின்னு சொல்கிறாங்க. Finally, I pray to you to teach me to develop a world view of things. So teach me to appreciate that poverty, disease and hunger have no nationality.
ஸோ என்ன சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க, பாவர்ட்டி வறுமையும், டிசீஸும் அண்ட் ஹங்கர் பசியோக்கும் வந்துட்டு என்ன இல்லை, நேஷ்னாலிட்டி கிடையாது. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹவ் லிவ்ட் இன் அ வேர்ல்ட் வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். இன் தட் வேர்ல்ட் பேட்ரியட்டிசம் வாஸ் ஃபவுண்ட் ஆன் ரிலீஜியஸ் பைகாட்ரி. பைகாட்ரி மீன்ஸ் இன்டாலரன்ஸ். இன்டாலரன்ஸ் சகிப்புத்தன்மையோட தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கோம். ரேஷியல் இன்டாலரன்ஸ் அண்ட் man's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. In the future that I want to create, I want to teach me the power of loving my fellow human beings. ஃப்யூச்சரில் வந்து எது சொன்னதில் ஹியூமன் பீயிங்ஸை என்ன பண்ணணும், ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ்னால் நம்ம கூட இருக்கவங்கள முதல்ல நம்ம விரும்பணும், அதை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். டைவர்சிட்டி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. டீச் மீ டாலரன்ஸ் and teach me to remove the word foreign and foreigner from my vocabulary. Foreign அப்படின்னா வெளியாள், ஓகேவா? ஸோ ஃப்ரம் அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோடய வெக்காபுலரியில் இருந்தே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுங்க. திஸ் இஸ் மை வேர்ல்ட் டீச்சர். இன் திஸ் வேர்ல்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஃபாரினர் டு எனி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி ஒன் லைக் அ ஃபாரினர். நான் வந்து ஃபாரினராகவும் இருக்க விரும்பலை அண்ட் ஃபாரினராக யாரையும் ட்ரீட் பண்ணவும் விரும்பலை. இதுதான் என்னோடய ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்கு சொல்கிறாங்க. வித் தீஸ் தாட்ஸ் அலோ மீ டு கன்க்ளூட் மை கான்வகேஷன் அட்ரஸ். ஸோ இந்த தாட்ஸோடு நான் முடிச்சுக்கிறேன், என்னை வந்து அலோவ் பண்ணுங்கள் இந்த கான்வகேஷன் அட்ரஸ் நான் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக சொல்லிவிட்டு, மே திஸ் டே ரிமைண்ட் with you forever and may your path be illuminated with the power of 1,000 suns. Thank you and good luck. ஸோ இந்த நாள் வந்துட்டு உங்கள் கூட என்றைக்குமே வரட்டும். அதாவது நான் சொன்ன தாட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் இந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறாங்க, நான் சொன்ன தாட்ஸ் எல்லாருமே உங்கள் கூடவே வந்து வரட்டும். அண்ட் மே பாத் பி illuminated. Illuminated means light up and with the power of 1,000 suns. 1000 சன்ஸ் வந்து லைட்டப் பண்ணுற மாதிரி நல்லா ஒளிவிட்டு எரியட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ அண்ட் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ராட்டு பாக்ஜி finishes his speech. Thank you guys. I hope you all understand this prose. Thank you.